நிச்சயமாக தம்பி. தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் அதாவது டிராப் அவுட் ரேட் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கையை வைத்து லோக்கல் லேக்கப்பாணியில் இதோ ஒரு அனல் பறக்கும் ஸ்கிரிப்ட். பிராண்டி செய்திகள். 8.5% இடைநிற்றல். அண்ணாமலை வெளியிட்ட பகீர் அறிக்கை. விழி பிதுங்கும் கல்வித்துறை. வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் சூடாகிற நேரத்துல இப்போ கல்வித்துறைய மையமா வச்சு ஒரு பெரிய புள்ளி விவர போர் வெடிச்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் பள்ளி மாணவர்களோட இடைநிற்றல் 8.5% அதிகரிச்சிருக்குன்னு அண்ணாமலை ஒரு புள்ளி விவர குண்ட தூக்கி போட்டிருக்காரு. இது நிஜமாவே கல்வி வளர்ச்சியா இல்ல வீழ்ச்சியா? இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். 1. மத்திய கல்வி அமைச்சகத்தின் UDIS பிளஸ் 2024-25 அறிக்கையை மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு காரசாரமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. 2. 2021-22 பூஜ்யமாக இருந்த தொடக்கப்பள்ளி இடைநிற்றல் இப்போ 2.7%ஆகவும் நடுநிலை பள்ளிகளில் 2.8%ஆகவும் அதிகரிச்சிருக்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய அதிர்ச்சி. 3. இதோட உச்சகட்டமா உயர்நிலை பள்ளிகளில் அதாவது கிளாஸஸ் 9 and 10 இடைநிற்றல் சதவீதம் 8.5%ஆக உயர்ந்திருக்கு. இது கடந்த 5 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சின்னு அண்ணாமலை சாடியிருக்காரு. 4. அரசு பள்ளிகள்ல குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காம கட்டமைப்பை சிதைச்சதுதான் இந்த இடைநிற்றலுக்கு முக்கிய காரணம்னு திமுக அரசு மேல நேரடி தாக்குதல் நடத்தியிருக்காரு. 5. பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகா இதெல்லாம் ஒப்பிடும்போது கல்விக்கு முன்னோடின்னு சொல்லிக்கிற தமிழ்நாடு இப்போ பின்தங்கிய நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு ஆதங்கப்பட்டிருக்காரு. 6. திமுக அமைச்சர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே அரசு பள்ளிகளை திட்டமிட்டு புறக்கணிக்கிறீங்களான்னு அண்ணாமலை கேட்டிருக்கிற கேள்வி அறிவாலயத்தை செம டென்ஷன் ஆக்கியிருக்கு. 7. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விட்டுட்டு மாயவர்களோட எதிர்காலத்துல விளையாடுறத நிறுத்துங்கன்னு 2026 தேர்தலுக்கால ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் பெல்ல அண்ணாமலை அடிச்சிருக்காரு. கண்ணா, புள்ளி விவரங்கள் எப்பவும் பொய் சொல்லாது. ஆனா அந்த புள்ளி விவரங்களை வச்சு இப்போ நடக்கிற இந்த அரசியல் தான் 2026 தேர்தலோட திசையை தீர்மானிக்க போகுது. அண்ணாமலையோட இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக கல்வி அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு? 2026ல இந்த கல்வி அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a challenge to the திராவிடியன் மாடல் ஆஃப் எஜுகேஷன் பாஸ். இந்த 8.5% விவகாரத்துக்கு திமுக தரப்புல இருந்து வர்ற பதிலடி என்ன? அரசு பள்ளிகளோட நிஜமான நிலைமை என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Lekka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.